ஆன்மீக பொக்கிஷம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். போகமா முனிவர் அருளிச் செய்த ஜனன சாகரம் என்கிற நூல் தொகுப்பில் இருந்து பாடல்களை பார்த்து வருகிறோம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியாக பதிவை தொடங்கலாம். காணப்பா 51க்குத்தான் கண்ணாக திறந்ததடா ஒன்றுதானும், தோணப்பா வந்ததொரு கண்ணாலே துலங்கவே யான் பிறந்த மூலம் கண்டு, நானப்பா கருவிதான் ஆகாதென்றும் நாதமென்ற ஓசையது வேணுமென்றும், பூனப்பா அதிர்சிரித்து களை பிரிந்து பூரணமாய் உந்தனையும் சிருஷ்டித்தேனே என்கிறார். சிருஷ்டி என்பது எவ்வாறாக உருவானது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, அதாவது பிரபஞ்சம் என்பது எவ்வாறு உருவானது என்பதை பார்க்கும்போது, 51 அச்சரங்கள் என்று சொல்லப்படும் போது அந்த 51 அச்சரத்திற்கும் 1 என்பது உதவியாக இருந்து சாவியாக பயன்படுகிறது. 5 என்பது பஞ்சபூதம், அது சிருஷ்டியை செய்கிறது. இந்த சிருஷ்டியை உருவாக்கியது 1, அந்த ஒன்றே பரபிரம்மம். இந்த பரபிரம்மம் தான் அனைத்திற்கும் மூலம் என்று சொல்லுகிறார் போகர். மூலம் என்பது தொடக்கம், கிழங்கு, அடி, தூர் என்று சொல்லப்படுகிறது. இதன் விரிவாக்கமே 1008 இதழ்கள் கொண்ட மிகப்பெரிய ஒரு ஜோதியிலிருந்து சின்னஞ்சிறு துகள்களாகவே சிதறி வெளிப்பட்டு வந்த அந்த ஜீவனே ஜீவர்களாக உருவெடுத்து பஞ்சபூதங்களாக கோர்க்கப்பட்ட இந்த உடலை எடுத்திருக்கின்றன என்பதே கருத்தாகிறது. புராணங்களில் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளியே கிளம்பி வந்தன என்றும், அந்த 6 தீப்பொறிகளையும் ஒன்றாக இணைத்தபோது அது சுப்பிரமணியர் என்கிற உருவம் பெற்றதாக புராணங்களில் கதைகளாக சொல்லப்படுவதுண்டு. இங்கே போகர் பெருமான் சொல்லக்கூடிய கருத்தை பார்க்கும்போது, ஒரே ஜீவன்தான், அது பரபிரம்மம். அந்த பரபிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமாகவே சின்னஞ்சிறிய விதைகளாக பிரிந்து வந்த ஜீவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் காணக்கூடிய உலகங்களில் விழுந்து சகலவிதமான உயிர்களாகவும் ஜீவர்களாகவும் வளர்ந்திருக்கின்றன என்பதே இதன் கருத்தாகிறது. ஒரு சிறிய தீப்பொறிகளாக தான் கிரகங்களில் வந்து ஜீவர்கள் நுழைந்திருக்கின்றன. காலப்போக்கில் அந்த ஜீவர்கள் உருவெடுத்து பஞ்சபூதங்களால் ஆன இந்த தேகத்தை எல்லாம் பெற்றிருக்கின்றன என்பது கருத்து. இதை சுருக்கமாக புரிந்து கொள்ள, ஆகாயத்தில் தகித்து கொண்டிருக்கக்கூடிய கதிரவனுடைய கிரணங்கள் பூமியில் விழும்போது அங்கே தென்படக்கூடிய அனைத்து விதமான நீர்நிலைகளிலும் அந்த ஒளியானது பிரதிபிம்பித்து காட்டுகிறது என்றால், இத்தனை பிரதிபிம்பித்து காட்டுகிறது என்று பார்த்து எத்தனையோ விதமான சூரியன்கள் இருக்கின்றன என்பதை தேடிச் சென்றால் நாம் அனைவரும் முட்டாளாகி போவோம். உண்மையில் இருப்பது என்னவோ ஒரே ஒரு ஜோதிதான், ஒரே ஒரு சூரியன். அதனுடைய பிரதிபிம்பமாகவே பல உயிர்கள் அந்த ஒளியை உள்வாங்கி பலவாறாக காட்சிப்படுகின்றன என்பது கருத்து. இது போலவே பரபிரம்மம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு அருட்பெருஞ்சோதிதான் இருக்கின்றது. அந்த ஜோதியிலிருந்து பிரிந்து வந்ததாகவே பிரபஞ்சத்தில் காணக்கூடிய அனைத்து விதமான கோள்கள், நட்சத்திரங்கள், உயிரினங்கள் என்று உருப்பெற்று இருக்கின்றன என்பதை சொல்லுகிறார். இப்படிதான் பரபிரம்மத்தில் இருந்து உயிர்கள் உருவாகி சிருஷ்டி என்பது எப்படி ஏற்பட்டு இருக்கிறது என்பதை இந்த பாடலின் மூலமாக போகமா முனிவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். நானப்பா கருவிதான் ஆகாதென்றும் நாதமென்ற ஓசை எது வேணுமென்றும். நாதம் என்று சொல்லக்கூடிய ஓசை, இந்த ஓசை என்பது சிருஷ்டியின் பிரபஞ்சத்தின் ஓசை. சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச பேராற்றலாக வீற்றிருக்கக்கூடிய பராபரத்தின் ஓசை என்பது நாதம் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய அறிவியல் விஞ்ஞானம் சூரியனிலிருந்து ஓசை கிளம்புவதாக சொல்லப்படுகிறது. சின்னஞ்சிறிய சூரியனிலிருந்து ஓசை கிளம்புகிறது என்றால், ஒன்றிலிருந்து இத்தனையும் உருவாகிய அந்த அருட்பெருஞ்சோதியிலிருந்து கிளம்பக்கூடிய ஓசையாகப்பட்டது ஓம் என்கிற நாதத்தை கொண்டிருக்கிறது. இந்த நாதமே நாம் காணக்கூடிய சகல நட்சத்திரங்களிலும் சகல உயிர்களிடத்தில் இருந்தும் பிரிந்து வரக்கூடிய ஓம் என்கிற நாதமாகும். இந்த நாதமே மூலம் என்று சொல்லப்படுகிறது. நாதம் என்பது வேறு ஏதோ அல்ல, நம்முடைய சுவாசத்தின் ஓசை. ஒவ்வொரு ஜீவர்களும் சுவாசிக்கக்கூடிய சுவாசத்தின் ஓசையே நாதம்.
அந்த நாதத்தில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளை கொண்டே உடல் இயக்கம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. சிரசின் உள்ளிலிருந்து பிரிந்து வரக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு நம் உடல் முழுவதும் பரவி 72,000 நாடி நரம்புகள் வழியாக பாய்ந்து சென்று கொண்டிருக்கும் போது உள்ளும் வெளியும் வந்து சென்றிருக்கக்கூடிய சுவாசத்தின் ஓசையிலிருந்து பெறப்பட்ட அதிர்வலைகள், அந்த அதிர்வலைகளே நாதம். அந்த நாதமே உடல் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றன. எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்தே இருக்கின்றன. ஆனால் இது யாவுமே எங்கிருந்து உருவாகி வந்தன என்பதை பார்த்தால் அது பரபிரம்மம் என்று சொல்லக்கூடிய 1008 இதழ்கள் கொண்ட அகண்ட ஜோதி என்பதாகவே சித்தர் பெருமக்கள் சொல்லக்கூடிய இறுதி கருத்தாகிறது. இதையே போகமாமுனிவர் இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்லியுள்ளார். காணப்பா 51க்குத்தான் கண்ணாக திறந்ததடா ஒன்றுதானும், தோணப்பா வந்ததொரு கண்ணாலே துலங்கவே யான் பிறந்த மூலம் கண்டு, நாணப்பா கருவிதான் ஆகாதென்றும் நாதமென்ற ஓசையது வேணுமென்றும், பூனப்பா அதில் சிரித்து கலை புரிந்து பூரணமாய் உந்தனையும் சிருஷ்டித்தேனே, சிருஷ்டித்த கலையதுதான் எத்தனையோ சொல்லும், திரண்டதொரு விவரமெல்லாம் தெரிய சொல்லும், அட்டித்த கலையதுதான் ஐமூன்றப்பா, அதிகார மோகமதார் சிருஷ்டி செய்தேன், அட்டித்த கலையதுதான் வாழையாகி வந்ததடா முகமைந்து கையும் பத்தாய், எட்டித்த உனக்கெனக்கு மூலமப்பா ஏக பரஞ்சோதியடா எண்ணிக்கொள்ளே என்கிறார். சிருஷ்டித்த கலை ஜீவன் என்று சொல்லக்கூடியது சின்னஞ்சிறிய அணுவாக ஒரு புள்ளியாக தான் இருக்கின்றது. ஜோதியாக அதை நம்மால் உணர முடிகிறது என்றால் இத்தனை சின்னஞ்சிறிய ஜோதியிலிருந்து வெளிப்படக்கூடிய கிரணங்கள் என்பவை எத்தனையோ எண்ணிலடங்கா கோடி கிரணங்களாக வெளிப்படுகின்றன. அப்படி வெளிப்படக்கூடிய எண்ணற்ற உயிர்களிலே ஒவ்வொரு மனித உடலுக்குள்ளும் தங்கி இருக்கக்கூடிய ஜீவன் என்பது என்னவோ ஒரு சின்னஞ்சிறு தீ விதைகளாகவே இருக்கின்றது. இதை எப்படி என்று பார்த்தால் 15 கலைகள் இங்கே இயக்கத்திற்கு அடிப்படையாக இருக்கின்றன. இந்த 15 கலைகளையும் மனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றால் உணரக்கூடியவையாக இருக்கின்றது. இந்த 15 கலைகள்தான் வாழையாக, வாழை சக்தியாக இருக்கின்றது என்பதாக உணரப்படுகிறது. அந்த வாழைக்கு 5 முகங்களும் 10 கரங்களும் இருப்பதாக சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம் அனைவருக்கும் மூலமாக தொடக்கமாக இருக்கக்கூடியது எதுவென்றால் அது ஜீவனாக இருக்கிறது. இங்கே 5 முகம் 10 கரங்கள் என்று சொல்லப்படுவது முகம் 5 எதை குறிக்கிறது என்றால் 5 புலன்களை பற்றியே அது குறிக்கக்கூடிய சொல்லாகிறது. 10 கரங்கள் என்று சொல்லப்படுவது நவத்வாரங்களையும் இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய 10வது வாசலையும் குறிக்கக்கூடிய சொல்லாகிறது. நவத்வாரங்கள் 9 துவாரங்கள், அதையும் தாண்டி இருக்கக்கூடிய 10வது துவாரமாகிய சுழுமுனை வாசல். இந்த சுழுமுனை வாசல் ஆகிய இந்த 10வது வாசல் வழியாகவே பிரபஞ்ச பேராற்றல் என்று சொல்லக்கூடியது ஜீவசக்தியாகிய வாயுவானது வெளியே சென்று நசித்து இந்த உலகத்தோடு கூட நம்மை பிணைத்து வைத்திருக்கின்றது. அதுவே ஏகபெரம் ஜோதியாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். இத்தனை கிரணங்களாக பிரிந்திருந்தாலும் கூட அது ஒரே ஒரு ஜோதியினுடைய பிரதிபிம்பமாகவே இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவரவர் உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவன் என்று சொல்லக்கூடியதே கலைகளாக வீசும்போது உடலில் இருக்கக்கூடிய நவத்வாரங்கள் வழியாக நசித்து வெளியே வந்து இந்த உலகத்தோடு கூட நம்மை இணைத்து வைத்திருக்கின்றன. இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது என்னவோ 5 புலன்கள், பஞ்சபூதங்கள், 10 வாசல்கள். இப்படியாக எதை சொன்னாலும் இவை எல்லாமே ஏற்பட வேண்டும் என்றால் ஜீவன் என்கிற ஒன்று நம் உடலில் இருந்தாக வேண்டும். எட்டித்த உனக்கெனக்கு மூலமப்பா ஏகபரஞ்சோதியடா எண்ணிக்கொள்ளே என்கிறார். நம் அனைவருக்குமே மூலம் என்பது எங்கே இருந்து தொடங்குகிறது என்றால் அது ஜீவனிலிருந்துதான் தொடங்குகிறது என்று சொல்லுகிறார். இந்த ஜீவன்தான் சகலத்திற்குமே ஆதாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதம் என்கிற நூலில் சொல்லும்போது சகலவுமே ஜீவன்தான் என்பதை நிறுவியிருப்பார். அதே கருத்தை தான் இங்கே போகர் பெருமானும் சொல்லியிருக்கிறார். எல்லாமே ஒன்றுதான், புரிந்து கொள்வதில்தான் சற்றே ஏறக்குறைய முன்பின்னாக முரண்பட்ட கருத்துகளாக தென்படுவது. மற்றபடி எல்லாவற்றையும் பொறுமையாக ஒன்று சேர்த்து அமைத்து பார்த்தால் ஒரே ஒரு கருத்துதான் என்கிற தெளிவு நமக்கு வந்துவிடுகிறது. சிருஷ்டித்த கலையதுதான் எத்தனையோ சொல்லும், திரண்டதொரு விபரமெல்லாம் தெரியச் சொல்லும். அட்டித்த கலையதுதான் ஐமூன்றப்பா, அதிகார மோகமதார் சிருஷ்டி செய்தேன். அட்டித்த கலையதுதான் வாழையாகி வந்ததடா முகமைந்து கையும் பத்தாய். எட்டித்த உனக்கெனக்கு மூலமப்பா, ஏகபரம் சோதியடா எண்ணிக்கொள்ளே என்கிறார். நன்றி சகோதர சகோதரிகளே. மேலும் அடுத்தடுத்த பதிவின் மூலமாக ஜனனசாகரம் என்கிற நூலிலிருந்து பல விஷயங்களை பார்த்தறியலாம். இது மேலோட்டமாக சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன. இன்னும் யோக சாதனத்திற்கு தேவையான பல சூட்சுமங்களையும் வெளிப்படுத்தி உள்ளார் போகர் பெருமான். அதையும் பார்த்தறியலாம். அதுவரையிலும் நன்றி. வாழ்க வளமுடன்.